போர்ச்சுகல் தேசத்தை பற்றி ஒன்றிரண்டு வார்த்தைகள் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். போர்ச்சுகல் தேசத்தை தாய் திருச்சபை மரியாயின் நிலம் என்று அழைக்கின்றது. அந்த அளவிற்கு தேவ மாதாவின் மேல் பக்தி கொண்டவர்கள் போர்ச்சுகல் மக்கள். போர்ச்சுகலிலே எங்கு சென்றாலும் அந்த அன்னையினுடைய மக்கள் உத்தம கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தார்கள் என்று சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அதற்கு பல காரணங்கள் உண்டு. 1139வது ஆண்டு அல்போன்சோ ஹென்ரிகஸ் என்று சொல்லப்படுகின்ற மன்னன் அந்த போர்ச்சுகல் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பொழுது, நான் இந்த நாட்டை ஆள மாட்டேன், இந்த நாட்டை தேவ அன்னைதான் ஆள வேண்டும் என்று அவன் நினைத்தான். நினைத்தது மட்டுமல்ல, தன்னுடைய நாட்டையே அமலோற்பவ தாய்க்கு அர்ப்பணமாக ஒப்பு கொடுத்தான். இரண்டாவது காரணம் ஒன்று உண்டு. இது என்னவென்றால், அரசர்கள் கிரீடம் சூடுவார்கள், கையிலே செங்கோல் வைத்திருப்பார்கள், சிம்மாசனத்திலே அமர்ந்திருப்பார்கள். ஆனால் அல்போன்சோ ஹென்ரிக் மன்னனுடைய காலத்தில் இருந்து அரசர்கள் எல்லோரும் தங்களுடைய அரச கிரீடத்தை தேவ அன்னையினுடைய பாதத்திலே வைத்தார்கள், தங்களுடைய செங்கோலை அவருடைய பாதத்திலே அர்ப்பணித்தார்கள், தங்களுடைய சிம்மாசனத்தை வெறுமையாக்கினார்கள். ஏனென்றால் இந்த நாட்டை ஆளப்போவது நாங்கள் அல்ல, இந்த மக்களை நடத்தப் போவது நாங்கள் அல்ல, தேவ அன்னையே ஆண்டு நடத்த வேண்டும் என்பதற்காக இத்தகைய சடங்குகளையும் ஆச்சாரங்களையும் போர்ச்சுகலிலே அந்த அரசர்கள் செய்து வந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. மூன்றாவது ஒரு காரணம் உண்டு. போர்ச்சுகல் தேசத்திலே எந்த இடத்திற்கு சென்றாலும் தேவ ஆலயங்களை, இப்பொழுது நம்முடைய ஊரிலே ஆலயமானது புனித அந்தோனியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த காலத்திலே போர்ச்சுகல் தேசத்திலே நீங்கள் எந்த ஊருக்கு சென்றாலும் அந்த ஊரினுடைய ஆலயம் தேவ அன்னைக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கும். எல்லா ஆலயங்களும் மாதாவினுடைய கோயில், மாதாவினுடைய கோயில் என்று சொல்லுகின்ற அளவினிலே மாதாவுக்காக அனைத்து ஆலயங்களும் அந்த நாட்டிலே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றன. நான்காவது ஒரு காரணம் உண்டு. கோயிம்பரா என்று ஒரு பல்கலைக்கழகம், போர்ச்சுகல் தேசத்திலே மிகவும் பெயர் பெற்ற பல்கலைக்கழகம். அந்த காலத்திலே பாரிஸ் நகரம் பிரான்ஸ் தேசத்திலே இருந்தது போல போர்ச்சுகல் தேசத்திலே கோயிம்பரா நகரானது மிகப்பெரிய பட்டணமாகவும் பல்கலைக்கழகமாக இருந்து வந்தது. இந்த பல்கலைக்கழகத்திலே நுழைகின்ற மாணவர்கள் ஒரு விசுவாச சத்தியத்தை அறிக்கையிட வேண்டும். அது என்ன தெரியுமா? தேவ மாதா இந்த உலகத்திலே உற்பவிக்கின்ற பொழுது ஜென்ம பாவம் இல்லாமல் அமல உற்பவியாக உற்பவித்தாள் என்று சொல்லப்படுகின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்தை அறிக்கையிட்டவர்களுக்கு மட்டும்தான் கோயிம்பரா பல்கலைக்கழகத்திலே இடம் உண்டு என்று சொல்லுகின்ற அளவிற்கு கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசம் கொடிகட்டி பறந்த காலம் அந்த போர்ச்சுகல் தேசத்திலே.